மேலும் நினைவு கூறுங்கள், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் சுவர்களை உயர்த்தி கொண்டிருந்த பொழுது இவ்வாறு பிரார்த்தித்தார்கள்: எங்கள் இறைவனே, எங்களுடைய இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீதான் எல்லாவற்றையும் செவியேற்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றாய். எங்கள் இறைவனே, மேலும் எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாய் முஸ்லிம்களாய் ஆக்கி வைப்பாயாக. மேலும் எங்கள் வழித்தோன்றல்களிலிருந்து முற்றிலும் உனக்கு கீழ்ப்படிந்து வாழும் ஒரு சமுதாயத்தை தோற்றுவிப்பாயாக. நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காண்பிப்பாயாக. மேலும் எங்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீதான் பெரிதும் மன்னிப்பவனும் மிக்க கருணையுடையவனுமாய் இருக்கின்றாய். எங்கள் இறைவனே, மேலும் இம்மக்களுக்காக அவர்களிலிருந்தே ஒரு தூதரை எழுப்புவாயாக. அவர் உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுபவர்களாகவும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் மேலும் அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துபவராகவும் திகழ வேண்டும். திண்ணமாக நீயே பேராற்றல் உள்ளவனும் பேரறிவாளனுமாய் இருக்கின்றாய்.